ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கிய டாப்பிக்லேருந்து 150 கொஷின் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் 75 கொஷின் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 75 கொஷின் அப்லோட் பண்ணுறேன். இலக்கிய டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 45 கொஷின் வரும். இந்த 150 கொஷினும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 45 கொஷினை அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 8 தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. இப்பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. அகநானூறு என்ற 8 தொகை நூலை தொகுப்பித்தவர் பாண்டிய உக்கிர பெருவழுதி. இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டம் பெற்றவர் வீரமாமுனிவர். கல்வி கற்பிக்கும் இடத்தை பள்ளி என குறிப்பிடும் நூல் பெரிய திருமொழி. மடல் என்ற சிற்றிலக்கிய வகையை அறிமுகப்படுத்தியவர் திருமங்கையாழ்வார். திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து என புகழ்ந்தவர் ராமானுஜர். தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என பொருள் தரும்படி பிரித்தெழுதுக. தேம்பாவணி. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி. உமறு புலவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. தமிழ் வேதம் செய்த மாறான். யாருடைய சிறப்பு பெயர்? நம்மாழ்வார். திருவாய்மொழிக்கு உரை எழுதியவர் ஆளவந்தான் பிள்ளை. ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்களே. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குரவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். சிலப்பதிகாரத்திற்கு முழுமையாக அல்லாதது யாருடைய உரை? அடியாருக்கு நல்லார். வான் பொய்யா பின்னும் தான் பொய்யா மலைதலைய கடற்காவேரி. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என அழைக்கப்பட்டவர் திருத்தக்க தேவர். உயிர்கொலை தீது என கூறும் நூல் யசோதர காவியம். நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் நற்றிணை. 1915ஆம் ஆண்டு முதலில் குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர் அம்மூவனார். பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்து பாடிய பரிசு பெற்ற புலவர் பரணர். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. நெடுநல்வாடை 188 அடிகளையும், பட்டினப்பாலை 301 அடிகளையும், மதுரை காஞ்சி 782 அடிகளையும் கொண்டது. அனைத்தும் சரி. வைணவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் திருமால். பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர். குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொன்றடி பொடியாழ்வார். வைணவத்தின் வளர்ப்பு தாய் ராமானுஜர். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத் தமிழ் மாலை 30. சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி. வைணவம் தந்த செல்வி நாச்சியார். யாருடைய சிறப்பு பெயர்? ஆண்டாள். திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரை தெய்வமாக பாடியவர் யார்? மதுரகவி ஆழ்வார். ஆழ்வார்களை தொடர்ந்து வைணவம் வளர்த்தவர்கள் ஆச்சாரியர்கள். கம்பராமாயணத்தை டேஸில் அரங்கேற்றினார்? திருவரங்கத்தில். திருவடி தொழுந்த படலம் சுந்தரகாண்டம். காப்பியத்தின் முடிமணியாக விளங்குவது சுந்தரகாண்டம். காப்பியத்தில் திருப்பத்தை உருவாக்கியவர் சவரி. கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களையும் டேஸ் படலம் டேஸ் பாடல்களையும் கொண்டது. 6 காண்டங்களையும் 118 படலம் 10,589 பாடல்களையும் கொண்டது. சீதையை கவர்ந்து வந்தது தவறென ராவணனிடம் கூறியவன் வீடாணன். வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்த தமிழ் வேந்தர் கம்பர். கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவேனநல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு.
கவி பேரரசர் கவிச் சக்கரவர்த்தி கம்பர். குறிப்பினால் உணரும் கொள்கையான் ராமன். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில எனக் கூறும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதிநூல் நாலடியார். நாலடியார் என்ற நீதி நூலுக்கு கடவுள் வாழ்த்து எழுதியவர் பதுமனார். நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன எனும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக் காட்டுகின்ற நூல் சிறுபஞ்சமூலம். கீழ்க்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பழமொழி. தாளாளன் என்பவன் கடன்பட வாழாதான் எனக் கூறும் நூல் திருக்கடுகம். கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது எனக் கூறும் நூல் முதுமொழிக் காஞ்சி. கீழ்க்கணக்கு நூல்களில் அகநூலில் மிகவும் பெரியது திணைமாலை 150. பொறுத்துக நூல் ஆசிரியர். ஐந்திணை 50 மாறான் பொறையனார். ஐந்திணை 70 மூவாதையர். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 கணித மேதாவியர். அனைத்தும் சரி. சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்க்கணக்கு எனக் கூறும் நூல் 12 பட்டியல். 4 முதல் 40 அடி வரை கொண்ட நூல் புறநானூறு. செங்காந்தள் மலர் முதல் மாலை எருக்கம்பூ வரை 99 வகை மலர்களைப் பற்றி கூறும் நூல் குறிஞ்சி.